மகான் துளசிதாசர் 20ஆம் பகுதி. அழுது அரற்றுகின்ற தாசரை தற்சமயம் அனுமன் ஆதரம் பெருக ஏறிட்டார். தாசரே, தாங்கள் எதிர்பார்த்தவாறேதான் ராமன் வரவேண்டும் என்று அவனுக்கு ஏதேனும் நிர்பந்தம் இருக்கின்றதா? ஏன், அவர் தன் விருப்பம் போல் வந்தால் ஆகாதா? தங்கள் கற்பனையோடு ஒத்து போகாததால் வந்தவன் ராமனல்லன் என்று தாமே தீர்ப்பெழுது விடுவீரோ? இந்த ஆராய்ச்சிகளாலும் அனுமானங்களாலும் தாமல்லவா பொன்னான வாய்ப்பை இப்பொழுது இழந்து நிற்கின்றேன். அனுமன் பேச பேச தாசர் உடைந்து போனார். பிரபோ, இந்த அறிவிதியை மன்னித்து விடுங்கள். இனி ஒரே ஒரு முறை எனக்கு வாய்ப்பு தாருங்கள். இந்த கடையனுக்கு ராம தரிசனம் கிடைக்க எப்படியேனும் உதவி செய்யுங்கள் என்று தற்சமயம் மன்றாடினார் தாசர். அனுமனுக்கு தாசரை காண பாவமாகிவிட்டது. சரி, ஒன்று செய்யுங்கள். தாம் சில காலம் அருகில் இருக்கின்ற மந்தாகினி ஆற்றங்கரையில் வாசம் செய்து அந்த ஆற்றில் நித்தமும் நீராடி ராம ஜபம் செய்து வாருங்கள். பரதன் சித்திரக்கூடத்திற்கு வந்து ராமனை சந்திக்கும் வரையில் ஸ்ரீ ராமபிரான் நித்தமும் தன் தேவியோடு சென்று மந்தாகினியில் நீராடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். தாமும் மந்தாகினி நதியில் அதே துறையில் நீராடினால் அந்த புண்ணியமானது தமக்கு ராம தரிசனத்தை நிச்சயம் பெற்று தரும். அனுமன் மேற்படி தாசரிடம் கூற அவர் மிகுந்த நம்பிக்கையுடன் மந்தாகினி ஆற்றங்கரைக்கு தமது வாசஸ்தலத்தை மாற்றிக்கொண்டார். அனுமன் உரைத்தபடியே தினமும் மந்தாகினியில் நீராடி ராமநாம ஜபம் செய்வதோடு வால்மீகி ராமாயணத்தை அனுதினமும் பக்தி ஸ்ரத்தையோடு அந்த கரையில் அமர்ந்து கொண்டு பாராயணமும் செய்து வந்தார். சில காலம் இப்படியே சென்றது. ஒரு நாள் தமது நித்திய கடன்களை முடித்து கொண்ட தாசர் வழக்கம் போல் வால்மீகி ராமாயணத்தை பாராயணம் செய்ய ஆரம்பித்தார். அன்றைய தினம் தாசர் ராமபிரானின் சித்திரக்கூட வாசத்தை குறித்த கட்டத்தை வாசித்து கொண்டிருந்தார். தன் தேவியோடு அவன் ஆனந்தமாய் மந்தாகினி ஆற்றங்கரையில் கழித்த பொழுதுகளை தாசர் மெய்மறந்து அனுபவித்து கொண்டிருந்த வேளையில் மந்தாகினி நதியில் சிலர் நீராடி கொண்டிருந்தனர். அவர்கள் இடையே 2 யுவர்களும் இருந்தார்கள். நீராடி விட்டு வருபவர்களுக்கு சந்தனம் இழைத்து திலகமிடுவதை ஒரு கைங்கரியமாக அந்த பிரதேசத்து மக்கள் வெகு காலமாக அனுஷ்டித்து வந்தனர். தாசருக்கும் அந்த கைங்கரியம் மிகவும் பிடித்து போனதால் அவரும் தினம் ஆற்றங்கரையில் அமர்ந்து சந்தனம் இழைத்து திலகமிடுவதை ஒரு தொண்டாக இதுநாள் வரை செய்து வந்திருந்தார். பாராயணம் முடிந்த கையோடு அன்றும் அவ்வாறு சந்தனம் இழைத்து கொண்டிருந்த தாசரை தற்சமயம் நீராடி கரையேறிய அவ்விளைஞர்கள் இருவரும் தமது நெற்றியில் திலகமிட்டும் கொள்ளும் பொருட்டு அணுகினர். தன் முன்னே வந்து அமர்ந்த இளைஞர்களை தாசர் ஏறிட்டார். இருவரும் சகோதரர்கள் போன்ற முகஜாடையில் இருந்தாலும் ஒருவன் மை நிற வண்ணனாகவும் மற்றொருவன் சிவந்த நிறத்தவனாகவும் இருந்தான். தாசரின் நடவடிக்கைகளை அவர் அறியாமல் மறைந்து பார்த்து கொண்டிருந்த அனுமனுக்கு இப்பொழுது பரபரப்பு தொற்றிக் கொண்டது. எங்கேனும் தாசர் தம் முன்னே அமர்ந்திருப்பவரை இம்முறையேனும் ஆராய்ந்து பார்த்து நல்ல அனுபவத்தை இழந்துவிடப் போகிறாரே என்ற பதற்றம் இச்சமயம் அனுமனுக்கு உண்டாகியது. தாசரின் முன் அமர்ந்திருப்பவர்கள் சாக்ஷாத் ராமலக்ஷ்மணர்களே என்று கூறிவிட வேண்டும் என்று உறுதி பூண்டவராய் சட்டென ஒரு கிளி வடிவெடுத்து தாசர் அமர்ந்திருந்த மரத்தின் மேல் பறந்து சென்று அமர்ந்த அனுமன் கிள்ளை மொழியில் பாடத் தொடங்கினான். சித்திரக்கூட தலத்தினிலே சாது சங்கம் திரண்டுள்ளதே. நித்திய கடனின் முதற்படியாய் நீராடுகிறார் அனைவருமே. ஆற்றங்கரையில் அமர்ந்திருந்து அழகாய் சந்தனம் அரைத்த பின்னே ஆரோ வருவார் என தாசர் ஆர்வம் கொண்டே நோக்குகிறார். நாமம் சொல்லும் நா படைத்த நல்லவர் துளசிதாசர் முன்னே ராமலக்ஷ்மணர் இருவருமே நாம குறிக்கொள்ள அமர்ந்துள்ளார். அவரை தாசர் அறியணுமே, ஆராயும் அறிவை விளக்கணுமே, அகக்கண் கொண்டு காணணுமே, அவர்தம் ஆசையும் நிறைவேறுமே. விழிகள் எதிரில் அமர்ந்திருந்தவர்கள் மேல் நிலைத்திருந்தாலும் தாசரின் மனம் மட்டும் கிளியின் கானத்தில் லயித்தது. 20ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.